கர்த்தரும் உலக ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கக்கூடியதான இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட அருமையான சபையாரை பார்ப்பதிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சியாய் நான் இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய இந்த விசாரிப்பு இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அடியனுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கும் கூட நாம் சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். நம் அநேக தரம் அடிக்கடி வாசித்து தியானிக்கிற ஒரு பகுதி. நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த பகுதியை எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இதுல இருந்தே நான் ஒரு 2-3 செய்திகள் நான் கொடுத்திருக்கிறேன். ஓகே, இது 4வது செய்தி. லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். லூக்கா 18:10 வாசிச்சிட்டோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன். சரி, இந்த வேத பகுதி இன்னைக்கு தான் முதல்ல நான் படிக்கும் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? அதாவது இது இருக்கிறதே பழைய ஒரு பகுதி. ஏன்னா அடிக்கடி அநேக தேவ பிள்ளைகள் ஊழியக்காரங்க எடுத்து போதிக்கக்கூடிய பகுதி தான். உங்களுக்கே யாவும் வரும், ஆமா இந்த பிரதர் ஏற்கனவே இங்கிருந்து கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு யாவும் வருதாகும். எங்க பிரதர் போன மாசம் கொடுத்த செய்தி எங்களுக்கு யாவுங்களா? அதாவது இந்த வேத பகுதியானது பல விதத்துல பல கோணங்களிலே அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் பிரசங்கித்த பகுதி தான். அதனால நான் ஏதோ புதுசா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு நினைப்பூட்டுதல் அவ்வளவுதான். இந்த பகுதியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் சில விஷயங்களை நமக்கு நினைப்பூட்டும்படியா இருக்கிறார். இந்த பகுதி ஆரம்பிக்கும் போதே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு உவமையை சொன்னார் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, உண்மையிலே நடக்காத ஒரு சம்பவம், ஆனா நடந்தது போல நமக்கு ஒரு சத்தியத்தை புரிய வைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு உவமை, அவ்வளவுதான். சரி, இந்த உவமையை படிக்கும் பொழுது நீங்க கவனிங்க, 2 மனுஷன், அவங்க பேர் சொல்லப்படல. இந்த 2 பேருடைய பேர் என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது. 2 மனுஷர் எங்க போனாங்கன்னு கேட்டா, எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. இது ஒரு பெரிய ஒரு நல்ல குணம். ஆக்சுவலி தேவாலயத்துக்கு போவது அப்படிங்கிறது ஒரு நல்ல குணம். இது ஒரு நல்ல ஒரு செயல், ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய நல்ல செயல். ஆனா எதுக்கு போனாங்கன்னு பயிர் போட்டிருக்குது? ஜெபம் பண்ணும்படி போனாங்க. இது பொதுவாக விசுவாசிகள் விரும்பாத ஒரு காரியம். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூடுகிற இந்த கூட்டம் ஜெப கூடுகைக்கு கூடுமா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஏன்னா நம்மை பொறுத்தளவுல மிக முக்கியமான கூடுகை இந்த ஆராதனை கூடுகை. ஏன்னா இன்னைக்கு ஒரு லீவ் இருக்கு, அது ரொம்ப ஈஸி நமக்கு. ஆனால் ஜெப கூடுகை என்று சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை நைட் இருக்கு பிரதர், அது கஷ்டம். ஏன்னா பிஸியான ஒரு நேரத்துல இதுக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுக்கறது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், அதாவது நேரம் வேஸ்ட் பிரதர். இதை எதுக்கு 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லைன்னா ஜெப கூட்டங்களை கலந்து கொள்வது இல்லை. ஆனா இந்த 2 மனுஷங்களை பத்தி நம்ம படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஏதோ ஆலயத்திற்கு கர்த்தரை ஆராதிக்க போனாங்க அப்படி கிடையாது. ஆலயத்திற்கு எதுக்கு போனாங்கன்னு கேட்டா ஜெபம் பண்ணிப்படி போனார்கள். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு குணம். சூப்பர். சரி, ஆனா நீங்க அடுத்த வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, 2 நபர்களுடைய ஜெபத்தை என்ன ஜெபம் பண்ணாங்க. பொதுவாக வேதாகமத்திலே பல மனிதருடைய ஜெபங்கள் வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு நம்ம படிக்க போகிற இந்த 2 மனிதருடைய ஜெபங்களிலே என்னை ஆச்சரியப்படுத்த ஒரு மனிதனுடைய ஜெபம் எது என்று கேட்டால் ஆயக்காரனுடைய ஜெபம். இந்த ஆயக்காரன் ஜெபித்து முடித்த உடனே 14ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவான தேவனானவர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனே நீதிமான் என்று சொல்லுகிறார். பாருங்க, 2 மனிதர்கள், ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். உங்களுக்கு தெரியும் பரிசேயர்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். பரிசேயன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏறக்குறைய கிரேக்க சாம்ராஜ்யத்தின் பொழுதே இந்த பரிசேயர்கள் தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 300 ஆண்டுகள் முன்பதாகவே இவருடைய தொடக்க காலம் அப்பொழுது ஆரம்பிக்கிறது. அது தொடர்ச்சியான ரோமர்களுடைய காலகட்டங்களிலே இந்த பரிசேயருடைய வர்க்கம் பெருகிவிட்டது. இவர்கள் யார் என்று கேட்டால் அந்த நாட்களிலே யூத மத தலைவர்கள். இவர்கள் தான் வேதத்தை போதிப்பார்கள், இவர்கள் தான் தேவாலயத்தினுடைய சகல பொறுப்புகளில் வைப்பார்கள்,
இவர்கள் தான் தேவனுக்கு அடுத்த சகல காரியங்களையும் அந்த நாட்களே செய்வார்கள். இன்னொரு புறம் இந்த பரிசேயன் அந்த காலத்திலே ஒரு தெருவில் நடந்து போகிறான் என்றால், ஒரு பரிசேயர் போகிறார் அப்படின்னா அங்க இருக்கிற பாமர ஜனங்களுடைய பெரிய ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசை, ஒரு நாளாவது இந்த பரிசேயர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களா, இது அவங்க கிட்ட இருந்த பெரிய ஆசை. ஆனா அது என்றைக்கும் நிறைவேறியது கிடையாது. ஏன்னா பரிசேயர்கள் ஒரு சாதாரண யூதனுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா தாங்கள் பரிசுத்தவான்கள் என்றும் தாங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்றும் இந்த பாமர மனிதர்கள், பாமர யூதர்கள் சாதாரணமானவர்கள் என்றும் நினைத்துக் கொண்டு இவர்கள் எவரும் இந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்ப இந்த பரிசேயர்கள் சமுதாயத்தை பொறுத்தளவுல ஒரு நல்ல மத தலைவர்கள், நன்றாய் வேதத்தை போதிக்கக்கூடியவர்கள், நன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்கள், மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக தேவனுக்கு அடுத்த சகல காரியமும் செய்யக்கூடிய ஆவிக்குரிய மூத்த தலைவர்கள் இவர்கள் தான். இது ஒரு புறம் சமுதாயத்திலே பரிசேயருடைய நிலைமை. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயக்காரர்கள் என்று இருக்கு. ஆயக்காரர்கள் யாரு? ஆயக்காரர்களுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? ஆயக்காரர்கள் யாரு? வரி வசூலிக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவ கூட வரி வசூலித்த ஒரு சீசன் இருந்தார். யாரு? யாராவது சொல்றீங்களா? நீங்க விட்டுருங்க, நீங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இவங்க கரெக்டா சொல்லுவாங்க. இல்ல நீங்க அமைதியா. அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கொஞ்சம் 12 சீசன் இருந்தாங்கல்ல, இல்ல இருக்கீங்களா? ஏன்னா நான் இந்த பக்கம் இங்கிட்டு இருக்கனால இங்கிட்டே பார்த்து பேசிட்டு இருக்கேன்னா நீங்க இருக்கலாம் தெரிய மாட்டேங்குது. சரி, 12 சீசன்ல ஒரு சீசன் வரி வசூலிக்கிறவன் யாரு? சத்தம் மட்டும் வருது, ஆனா பதில் எனக்கு வரல. என்னது? மத்தேயு. சூப்பர், பரவாயில்ல, வெரி குட். அது கரெக்டா பிரதர்? பிரதர் சொன்ன ஆன்சர் கரெக்டா? நீங்க வாக்கு சொல்லுங்க பிரதர் ஆன்சர் அப்படிங்களா? மத்தேயு. சரி, இந்த ஆயக்காரர்களை பொறுத்தளவுல வேதம் சொல்கிற உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயக்காரர்கள் சமுதாயத்திலே இவர்களை போல அருவருக்கத்தக்க ஒரு மனிதர்கள் யாரும் கிடையாது. எல்லா மனிதர்களாலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதர்கள் யாருன்னு கேட்டா இந்த ஆயக்காரர்கள். ஏன் பிரதர் இந்த வரி வசூலிக்கிறவங்களை அவ்வளவு வெறுக்கிறாங்க? ஏன் இந்த வரி வசூலிக்க செய்யக்கூடிய எந்த ஒரு நபரையும் அந்த நாட்களில் வாழ்ந்ததான மனிதர்கள் ஏன் வெறுத்தார்கள் என்று கேட்டால், இவருடைய வேலை என்ன? ரோம மன்னனுக்கு கீழே வேலை பார்க்கறது அவங்க வேலை. ரோம மன்னர் ஏரோது ராஜா இருக்கிறார். இந்த ஏரோது ராஜாவுடைய அந்த நாட்களிலே அவருக்கு கீழாக 70 நாடுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இந்த 70 நாடுகளையும் இந்த ஒரு ராஜா என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டா, ஆளுகை செய்ய முடியாது, போய் பார்க்க முடியாது, எல்லா ஊர்லயும் பார்க்க முடியாது. அப்ப இவர் என்ன செய்வாரு? ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு தேசாதிபதிகளும் வச்சிருவார், அதன் ஆளுநர்களை வச்சிருவார். அப்படி வைக்கப்பட்டோம்னா இந்த பிலாத்து, யூத தேசத்துக்கு ஆளுநர் யாருன்னு கேட்டா இந்த பிலாத்து. இந்த பிலாத்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, அந்த ஒரு தேசத்துல பல ஒரு இடங்கள் இருக்கு, பல மாநிலங்கள் இருக்கும், பல ஊர்கள் இருக்கும், பல நகரங்கள் இருக்கும். இந்த எல்லா நகரங்களுக்கும் இந்த பிலாத்து போய் பார்க்க முடியாது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு ஊர்களிலும் இல்ல ஒவ்வொரு பஞ்சாயத்துகள்லயும் என்ன செய்வார்னா ஒரு நபரை வரி வசூல் செய்யும்படியாக அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஒரு மனுஷனை ஏற்படுத்துவார். இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஊர் ஃபுல்லா போய் இந்த பிலாத்து எவ்வளவு சொல்றாரோ, எப்பா குடிநீர் வரி ஒரு 40 ரூபா வாங்கிட்டு வான்னு சொன்னா, இவன் போய் அதை வாங்கி யாருக்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டா பிலாத்துக்கு அனுப்பி வைக்கணும். பிலாத்து அதை ஏரோதுக்கு அனுப்புவார். இப்படித்தான் அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஏன் பிரதர் ஆயக்காரன் ஏன் வெறுத்தாங்கன்னு கேட்டா, ஏரோது 10 ரூபா சொல்லியிருப்பாரு, பிலாத்து அதை 40 ரூபா மாத்திருப்பாரு. இந்த பிலாத்து சொன்ன 40 ரூபாய்க்கு பதிலாக இவன் எவ்வளவு வாங்குவான்னு கேட்டா, யாரு? இந்த மாதிரி ஆளு ஆயக்காரர்கள் 160 ரூபா வரி, ஓகேயா, 4 மடங்கு வாங்குவாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்தை விட பல மடங்கு இவர்கள் வரி வசூலிப்பார்கள். ஆகவே இந்த மனிதர்கள் ஊர்களுக்குள்ள வந்துட்டாலே அவனை எல்லாரும் தூசிப்பார்கள், அத்தனை பேர் வெறுப்பார்கள், அவனை உதறி தள்ளுவார்கள். ஆகவேதான் சகை என்ற மனிதனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து போன பொழுது எல்லாரும் ஒரு பக்கம் முறுமுறுத்தாங்க, இன்னொரு புறம் சகைவே சொல்லுகிறார், நான் யாரிடமாவது, யாரு? வரி வசூலிக்கிறது, நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எத்தனை தடவை திரும்ப கொடுத்துறேன், நாளத்தனையா கொடுத்துறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த வரி வசூலிக்கு செய்யறவங்களுக்கும் ஏறுவதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏறுவதுக்கும் யாருமே தெரியாது. அப்ப இவன் வைக்கிறதா சட்டம், இவன் சொல்றதுதான் பணம், இவன் எவ்வளவு வாங்குறானோ அதுதான், யாரும் கேட்க முடியாது. ஆகவே இவருடைய ஆயக்காரர்களுடைய அராஜகம் பெரிதா இருந்தது. இவர்கள் சொல்லுகிற பணத்தை கட்டி ஆக வேண்டும், இல்லை என்றால் சிறை தண்டனை, இல்லை என்றால் அங்கு தேசாதிபதி பார்க்கணும், இல்லை என்றால் அவனுக்கு தர வேண்டிய அந்த வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்க கட் பண்ணிடுவாங்க.
இதுக்கு பயந்துகிட்டே ஆயக்காரர்களுக்கு பயந்து கொண்டே பணத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த நபர்களை பார்த்தாலே அந்த சமுதாயத்திலே ஆயக்காரர்களை வெறுத்து ஒதுக்குவார்கள். ரெண்டு பேர் நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் அந்த சமுதாயத்து மனிதர்களாலே உயர்வாய் போற்றப்பட்டது, ஆவிக்குரிய நிலையில் உயர்ந்த மனுஷன் நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் அதே சமுதாயத்தாலே வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன், அதே சமுதாயத்தாலே உதரப்பட்ட ஒரு மனிதன், பாவ நிலையில் இருக்கிற ஒரு மனிதன், பரிசுத்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதன். இப்ப இரண்டு பேரும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது மனிதர்களுடைய கண்ணோட்டத்தை விட்டுருங்க, தேவனுடைய கண்ணோட்டத்தை பாருங்க. ஒருபுறம் பாவத்தினுடைய உச்சத்துல இருந்த ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு வந்து ஜெபிப்பதும், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய நிலையினுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஜெபிப்பதையும் இங்கே வேதம் நமக்கு எழுதியிருக்கிறது. ஆனா என்னை ஆச்சரியப்படுத்த வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆயக்காரன் ஜெபித்து முடித்த உடனே என் தேவனானவர் பரிசேயனை பார்த்து நீதிமான்னு சொல்லல. யாரை பார்த்து நீதிமான்னு சொல்றான்னு கேட்டா, இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டுட்டு இவனே நீதிமான்னு சொல்லிட்டான். வேதாகமத்திலே மொத்தமே 9 பேருக்குத்தான் நீதிமான்கள் என்ற பட்டம் இருக்குது, தகுதி இருக்குது. 9 பெயரை மட்டும்தான் சொல்லி நீதிமான் நீதிமான் இருக்குது. அதுல ஒருவர் நோவா, இன்னொருவர் ஆபிரகாம், மூன்றாவது லோத்து, நான்காவது யோபு, அப்புறம் தானியேல், அப்புறம் யோசேப்பு, அப்புறம் சகரியா, அப்புறம் ஆபேல், அப்புறம் இயேசு கிறிஸ்து, அப்புறம் யாருன்னா இந்த மனுஷன், இப்ப சொல்லப்பட்ட பேர் இல்லாத ஒரு மனுஷன். இந்த 9 பேருக்கு மட்டும்தான் நீதிமான்கள் அப்படின்னு பேரே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் என்று இந்த ஆயக்காரன் பெயரிடப்படுவதற்கு காரணம் என்ன? ஒரு 4 காரணங்களை உங்களுக்கு முன்பதாக சுருக்கமாய் சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். பாவத்தினுடைய வீரியத்திலும் பாவத்தன்மையிலும் வாழ்ந்ததான ஒரு மனிதன் தேவாலயத்துக்கு வந்து ஜெபித்து முடிக்கிறான். முடித்து திரும்பி சொல்லும் பொழுது பாவியா அல்ல, நீதிமானாய் திரும்பி போகிறான். இன்னொருவன் நீதிமான் என்ற நிலைமையை உள்ளே வந்தான், திரும்பி சொல்லும் பொழுது பாவியாக திரும்பி போகிறான். இந்த இரண்டுக்கும் என்ன காரணம்? ஏன் இந்த மனிதனை கர்த்தர் நீதிமான் என்று அங்கீகரித்தார்? ஒரு 4 காரணங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது, இந்த ஆயக்காரனை கர்த்தர் நீதிமான் என்று தீர்ப்பதற்கு காரணம் என்ன? நம்ம 18ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை படிக்க போறோம். இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 4 காரணங்களை கண்டுபிடிக்க போறோம். நம்பர் 1 பாருங்க, 13ஆம் வசனத்துடைய முதல் பகுதி பாருங்க. ஆயக்காரன், சொல்லுங்களேன், எங்க இருந்தாலும் இதான் முதல் காரணம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழகான ஒரு காரணத்தை கொடுக்கிறார். ஏன் பிரதர் இந்த மனுஷனை கர்த்தர் நீதிமான்னு பார்த்தா ஜெபம் ஆரம்பிக்கல, ஜெபிப்பதற்கு முன்பதாக அவனுடைய செயல்பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார். ஆனா இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒரு பெரிய நீண்ட ஜெபம், 2 வசனம் ஃபுல்லா இருக்குது. ஆனா இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் இவனை நீதிமானை தீர்ப்பதற்கு முதல் காரணத்தை அங்கே வேதவசம் எழுதியிருக்கிறது. ஆயக்காரன் தூரத்திலே நின்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தை குறித்த பயம் உள்ளவனாய் இருந்தான். 2 பேர் வந்தாங்க, 2 பேரும் தேவாலயத்துக்கு வந்தாங்க, மிக நல்ல விஷயம்தான். 2 பேர் உள்ளே வரும் பொழுது ஒருவன், இது நம்ம ஆலயம் தானே, நாம் போதிக்கிற இடம் தானே, நான் ஜெபிக்கக்கூடிய இடம் தானே, என்னை விட இந்த இடத்துல வேறு யாராவது இவ்வளவு தகுதி உள்ளவன் பரிசுத்தவான் இருக்க முடியுமா என்று தன்னை குறித்து நினைத்து கொண்டு அவன் தேவ சமூகத்தை குறித்த சிறிதளவும் பயம் இல்லாமல், தேவனை குறித்த சிறிதளவும் அறிவு இல்லாமல், அந்த பயமே இல்லாமல் அவன் எங்க வந்தான்னு கேட்டீங்கன்னா ஆலயத்துக்குள்ள வந்துட்டான். ஆனா இந்த ஆயக்காரனை பாருங்க, அவன் எப்படி வந்திருப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏறக்குறைய இந்த சகையுடைய சம்பவம் எனக்கு அப்படியே ஞாபகம் வைக்கும். சகை ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஆனால் இவனால் கூட்டத்துக்குள்ளே பார்க்க முடியல. ஒரு பக்கம் ஜனங்கள் ஓரோடு நிரட்டி இருப்பாங்க, எப்படியா தெரியாம பார்த்தோம்னு சொல்லி காட்டத்து மரத்துல ஏறி போய் நிக்கிறான். ஏன்னா ஜனங்கள் இவனை பார்த்தாலே போய் நீல ஒரு ஆளான்னு சொல்லி வெட்டுவாங்க. இந்த ஆயக்காரனும் ஆலயத்துக்கு வந்த பொழுது என்ன நினைச்சாங்க தெரியாது. இந்த இப்படிப்பட்ட ஒரு பாவி, இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், இவெல்லாம் என்ன ஆலயத்துக்கு போறான்னு சொல்லியிருப்பான் ஒருவேளை. ஆனா அவன் வந்த பொழுது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எங்க நின்னுட்டான்னு கேட்டா தூரத்தில். அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்க போகிற ஒரு தெய்வம், நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு தெய்வம், அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளவு பயங்கரமானவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். இந்த தெய்வத்தை குறித்த அறிவு அவனுக்கு இருந்ததினாலேயே எதை குறித்த பயம் அவனை சூழ்ந்து கொண்டது என்று கேட்டால் தேவ சமூகத்தை குறித்த பயம் அவனுக்கு இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆயக்காரன் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் அதுதாங்க.
பல நேரங்களிலே எனக்கு அறிமுகமான ஒரு ஸ்தலம் தான் இந்த ஆலயம். நான் பிறந்ததிலிருந்தே சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம், ஓகே, வருவது தவறு கிடையாது. ஆனா ஒவ்வொரு முறையும் தேவ ஆலயத்தை நம்ம நாடி வரும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, சிறிது அளவாவது நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, தேவ சமூகத்தை குறித்ததான பயம் இருக்கணும் கொஞ்சமா. இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்றைக்கு இருக்கிறதான காலகட்டங்களிலே திருச்சபைகளிலே எது குறைந்து கொண்டே போகிறது என்று கேட்டால், தேவ சமூகத்தை குறித்த பயமும் தேவனை குறித்த பயமும் இன்றைக்கு மிக 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 கணிசமாய் குறைந்து விட்டது. நான் என்னனாலும் பண்ணலாம், ஆனா எனக்கு என்ன இருக்குன்னா துணிகர வரும். நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம், தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யலாம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த பயம் எனக்கு இருக்கிறது. ஐயோ, இவ்வளவு பெரிய குறை உள்ளவன், இவ்வளவு பெரிய பாவி, இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கும் உங்களுக்கும் ஆலயத்திற்குள் வரும் பொழுதோ, தெய்வத்தை தரிசிக்கும் பொழுதோ, இல்லை ஜெபிக்கும் பொழுதோ எனக்கு சிறிதளவாவது இந்த பயம் இருந்திருக்கா? தெய்வத்தை குறித்த ஒரு பயம், அவர் சமூகத்தை குறித்த பயம் நமக்கு இருந்திருக்கு என்னைக்காவது பாருங்க. எனக்கு கொஞ்சம் செக் பண்ணணும், கொஞ்சம் யோசிங்க. எப்பொழுதும் போல வருவோம், எப்பொழுதும் போல வருவோம், எப்பொழுதும் போல போதும் ஒழிய எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இந்த ஆயக்காரனை கர்த்தர் பாக்குறாரு, பரவாயில்லப்பா, நீ பாவிதான், சமுதாயத்தை பொறுத்தளவு நீ அவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச, ஆனால் நான் இருதயத்தை பார்க்கிறேன். நீ வரும் பொழுது ஐயோ இது பயங்கரமான இடமே. ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை, யாக்கோவை பற்றி படிக்கும்போது ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசிங்களேன். 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, பாருங்க, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை இவ்வளவு என்ன பண்ண அறியாது இருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல். நான் 100% நம்புகிறேன், நாம் எங்கே இருந்து தேவனை ஆராதிக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, என் ஜெபமும் என்னுடைய ஆராதனையும் இங்க இருந்து போவதற்கு இது எப்படிப்பட்ட இடமா இருக்கு? இந்த வாசலா இருக்கு, வானத்துக்குரிய வாசலாக இந்த ஆலயம் இருக்கிறது, என் வீடா இருக்கிறது. என் தேவன் இல்லாத இடம் எதுவும் கிடையாது. தேவ சமூகம் என்பது எது இந்த 4 அறைக்குள்ளே மட்டும் நான் சொல்லல, தேவ சமூகம் சகல இடங்களும் இருக்குது. தாவீது சொல்லுகிறார், நான் பாதாளத்துக்கு போனா அங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே, மேல போனா அங்கே இருக்கிறீங்க, நீங்க இல்லாத இடம் எங்க இருக்குது? நீங்க எல்லா இடத்திலும் இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற வீடா இருக்கட்டும், தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற சபையா இருக்கட்டும், எல்லா இடங்களும் தேவ சமூகம் உண்டு. ஆனால் தேவ சமூகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, யாக்கோபு சொல்றாரு, இப்ப எனக்கு தெரிய வருது, இது எவ்வளவு பயங்கரமான இடம், இது எவ்வளவு பரிசுத்தமான இடம், இது வானத்தின் வாசல். நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கொண்டு போவதற்கான ஒரு இடம் இந்த இடம், நான் ஏறெடுக்கக்கூடிய ஆராதனையை கொண்டு செல்வதற்கான இடமாக இந்த இடம் இருக்கிறது. ஆகவே என் தேவன் தாவரிக்கக்கூடிய இந்த இடம் பயங்கரமானது, பரிசுத்தமானது என்ற அந்த பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆயக்காரன் கத்துக் கொடுக்கிறார். ஆயக்காரன் நீதிமான் என்று அறியப்படுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அவன் தூரத்துல நின்றுட்டு அவனால வர முடியல, அடுத்த ஸ்டெப் அவனை எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன், நேற்று வரை என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன், சமுதாயத்தால் வெறுக்கப்பட்ட உண்மைதான். ஏன்னா அப்படி அநியாயமே பண்ணியிருக்கேன், அநியாயமாய் பணம் சம்பாதிச்சேன், அநியாயமாய் வரி வசூலித்தன, என் வீட்டில் இருக்கக்கூடிய பணமானது என் பணம் அல்ல, எனக்கு தெரியும் நல்லாவே. அவனுக்கு நல்லா தெரியும், வரி வசூலித்து 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 அது அவன் சொந்த உழைப்பில வந்த காசு கிடையாது, அவர்களுடைய கண்ணீரிலும் அவர்களுடைய தூசணமான அந்த வார்த்தையிலும் இருந்து சம்பாதித்த பணம், அது உண்மையான பணம் கிடையாது. அவனுக்கு அவ்வளவு பயம் இருந்துச்சு. அந்த பயம் என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனை ஆலயத்துக்குள்ள வர வைக்க முடியல, அங்கே நின்றுட்டான், முடியல, அவனால் தூரத்துல நின்றான். இது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பாடம். இந்த ஆயக்காரர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதாங்க. தேவ சமூகத்தை குறித்த பயம் நமக்கு சிறிதளவிலும் இருக்கணும், இல்லை என்றால் அதனுடைய விளைவு பின்னாடி பார்ப்போம், அதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இங்க ஆயக்காரன் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா பரிசையை பாருங்களேன், அவன் என்ன எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. பரிசை நின்று எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. பரிசை நின்று, தேவனே
அவருடைய ஜெபம் அழகா இருக்கு பாருங்க. நான் யார் இல்லையா? பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர். அது உண்மை. அவன் சொன்ன ஜெபத்துல பொய் கிடையாது, அது உண்மைதான். அவன் என்ன செய்யல? யாருடைய பணத்தையும் பறிக்கல, அநியாயமான வாழ்க்கை வாழல, விபச்சாரம் பண்ணல, உண்மைதான். ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த பக்கத்தை நிக்காம பாத்தீங்களா, இவன மாதிரி, அது உண்மை, இவன மாதிரி இல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, வாரத்துல எத்தனை முறை உபவாசம் பண்ணுவாரா? 2 தரம். அது உண்மை, 2 தரம் உபவாசிப்பார். அப்புறம் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே. இவன் ஜெபித்த ஜெபத்துல எதுவுமே பொய் கிடையாது, உண்மைதான். அவன் ஜெபித்த ஜெபம் உண்மை. வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணாலும் பண்ணுவான், உண்மைதான். தசமபாகம் கரெக்டா செலுத்திடுவார். இன்னொன்னு, அடுத்தவர்களை போல, அந்த ஆயக்காரனை போல வாழல, உண்மைதான். அவன் ஜெபித்த ஜெபத்துல துளியும் பொய் கிடையாது, உண்மைதான் பண்ண. ஆனா அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய மனநிலையை கத்தல் பார்க்கிறான், அவனுடைய இருதயத்தை கத்தல் பார்க்கிறான். ஒண்ணு, நீ உன்னை யாரோடு கம்பேர் பண்றன்னு கேட்டா அந்த ஆயக்காரனோடு கம்பேர் பண்ற. நீ உன்னை என்னோடு நீ கம்பேர் பண்ண அப்படின்னா, தேவனோடு கூட என்ன நாள் பொருத்தி வைத்து பார்த்தால் நான் எந்த அளவு குறைவுள்ளவன் என்று எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, நான் இன்னொரு சக விசுவாசியோடு என்ன செய்யணும் ஒப்பிட்டுக்கிறேன். நான் அப்படி ஒப்பிடும் பொழுது நான் யாரா இருப்பேன்? ரொம்ப பெட்டரான பர்சனா இருப்பேன். ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் அப்படின்னா, விசுவாசியில உங்களை பார்த்துட்டு உங்களோட எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் பிரசங்கம் பண்றேன், ஊழியத்துக்கு போறேன், வெளியில போறேன், அப்ப நீங்களும் ஒண்ணுமில்லப்ப சாதாரண ஆட்கள் எனக்கு தோணும். ஆனா என் தேவனோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் எந்த அளவுக்கு குறைவுள்ளவன். இந்த ஆயக்காரன் தன்னை பரிசையோடு ஒப்பிடவே இல்லை, இந்த தேவனோடு ஒப்பிட்டான். தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. ஆனா இந்த பரிசையனோ, நான் எத்தனை பேருக்கு போதிக்கிறேன், எத்தனை ஜெபம் பண்ணிருக்கிறேன், எவ்வளவு உபவாசம் பண்ணிருக்கிறேன், எவ்வளவு தசமம் செலுத்துகிறேன், இங்க இருக்கிற சகல பேருக்கும் நானே போதகன். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என்னிடத்துல என்ன குறைவு இருக்க போகிறது, எனக்கு இல்லாத தகுதியா என்று அவன் துணிகரமாய் வந்தான். சமூகத்தை குறித்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேனே, தேவன் நம்முடைய வெளிப்புறமான செயல்பாடுகளை பார்ப்பதே கிடையாது. எப்பயுமே தேவன் என்னை பார்ப்பது என்னுடைய உள்ளான இருதயத்தை மட்டும் தான் பார்க்கிறேன். அதனால வரக்கூடாதுன்னு சொல்லல, வரும்பொழுது எந்த எண்ணத்தோடு வருகிறேன், எப்படிப்பட்ட இருதயத்தோடு வருகிறேன், தெய்வத்தை குறித்த பயத்தோடு பக்தியோடு வருகிறேனா, இல்ல ஒரு துணிகரமான எண்ணத்தோடு வருகிறேனா? நம்பர் 2. 2வது அடுத்த வார்த்தைக்கு பாருங்க. 2வது காரணத்தை எங்க வேதம் சொல்கிறது, ஒன்று தேவ சமூகத்தை குறித்த பயம் இருக்குது மாத்திரமல்ல, 2வது தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணி. அப்பா, அவனுக்கு தெரியும் தேவன் தாபரிக்கக்கூடிய அந்த ஸ்தலம் பரலோகத்தை என் கண்களினாலே துணிகரமா ஏறிட்டு பார்க்க முடியல. வந்தவன் குனிஞ்ச தலதான், அவனுக்கு அந்த துணியோட கூட வரல. எப்படி என் கருத்துல பார்க்க முடியும்? நான் குற்றம் உள்ளவன் தான் எனக்கு தெரியும், நான் பாவம் உள்ளவன் எனக்கு தெரியும். இந்த வாயினாலே நான் எவ்வளவோ தூசணமான வார்த்தைகளை பேசிருக்கிறேன். இந்த கையினாலே நான் எனக்கு சம்பந்தம் இல்லாத இந்த மனிதரிடத்துல நான் வரி வசூலித்திருக்கிறேன், பணத்தை பிடிங்கிருக்கிறேன். எனக்கு இந்த பாவ உணர்வு இருக்கு. இவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீதிமானாய் காண்பதற்கு 2வது காரணம், அவன் பாவ உணர்வு உள்ளவனாய் இருந்தான். தன்னை குறித்த ஒரு நிலை அவனுக்கு நன்றாயிட்டு. நான் யார்? நான் உண்மையிலேயே பரிசுத்தவான் கிடையாது, தெரியும். நான் நீதிமான் இல்லை, உண்மைதான். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய தைரியம் என்னன்னு கேட்டா, அந்த எபிரேயர் நிருபத்தை வாசித்துருவோம். நமக்கு தைரியத்தை கொடுத்துட்டாரு, அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டது நீதிமாக்கப்பட்டு விட்ட, உண்மைதான். அதனால எனக்கு தைரியம் வரக்கூடாது. நான் நீதிமானாய் மாற்றப்பட்டாலும் எனக்கு என்ன உணர்வு இருந்துகிட்டே இருக்குன்னு கேட்டா, எனக்குள்ள இந்த பாவ உணர்வு இந்த வாரம் முழுவதும், கடந்த காலம் முழுவதும், இல்ல இந்த மாதம் முழுவதும் என் நிலை என்ன, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன், எனக்கு இருக்கிற பாவங்களை பட்டியலிடுங்க கொஞ்சம். இந்த உணர்வு சிறிதும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம பல பேர் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த அப்பத்துல கை வைக்கிறோம், ரசத்துல கை வைக்கிறோம், காணிக்க போடுறோம், ஜெபம் பண்றோம், பிரசங்கம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு கடந்த நாட்கள் முழுவதும் தேவனுக்கு விரோதமான பல பாவங்களை செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறேன். யோசிங்க. பரிசேயனை போல ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன், கிறிஸ்தவ பேர் வச்சுட்டேன், அதனால கர்த்தரை நீதிமான அங்கீகரிச்சா அப்படி கிடையாதுங்க. தேவன் என்னை எப்படின்னு எதை பார்க்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இருதயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் எதை பிரசங்கம் பண்றதுனால நான் பரிசுத்தவான் கிடையாது. கர்த்தர் அதுக்கு முன்னாடி என்னை எப்படி ஜட்ஜ் பண்றாருன்னு கேட்டா, உன் வாழ்க்கையிலே இந்த பாவத்தை குறித்ததான உணர்வு
எனக்குள்ள இருக்கிறதா? நம்முடைய ஜெபங்கள் அது இருக்க வேண்டிய எப்பயுமே பாவ அறிக்கை என்ற ஒரு ஜெபம் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நான் செய்த பாவங்களை தேவ சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கணும். இந்த உணர்வு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது, இவன் தூரத்தில் இருந்தது மாத்திரமல்ல, தன் கண்களை வானத்துக்கு, அதாவது அங்க தேவனுடைய ஸ்தலம் தெரியுது அவனுக்கு. நான் எப்படி துணியாரமாய் கண்ணை விட்டு பார்க்க அவனுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவனுடைய குற்ற மனசாட்சி, அவனுக்குள்ளே செய்த பாவ காரியங்கள் அவனை கூனி குறுக வைத்தது. உண்மைதான், நம்ம எல்லாரும் கூனி குறுகி நில்லுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் சிறிதளவு கூட நம்ம செய்த பாவத்தை நினைச்சு பார்க்கறது இல்லை, ரியலைஸ் பண்றதே இல்லைல்ல. நான் எவ்வளவு பெரிய கொடூரமான பாவம் செய்திருக்கிறேன் என்ற அந்த பாவ உணர்வே இல்லாமல் வாழ்வதுதான் மிக கடினம். தாவீது செய்த பாவத்திற்கும் கர்த்தர் உணர்த்தினாரு, அங்கே சவுல் செய்த பாவத்தையும் கர்த்தர் உணர்த்தினார். ரெண்டு பேருக்கும் உணர்வு வந்துச்சு. ஆனா தாவீது உணர்ந்து அதுல இருந்து விடுபட்டான். ஆனா சவுல் உணராமல் போயிட்டான். விளைவு நீங்கள் வேதாந்தத்துல வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மரிக்கும் பொழுதெல்லாம் உடல்களை கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணுவாங்க. ஆனா சவுல் மரித்த பொழுது என்ன தெரியுமா? வாசிங்களேன், 1 சாமுவேல் 31 அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 31 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 31:12. அவர்களுடைய பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுவதும் நடந்து போய் சவுலின் உடலையும் அவருடைய குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே அதை என்ன செஞ்சாங்க தெரியுமா? தகனம் பண்ண. சரித்திரம் படைப்பதற்காக அழைக்கப்பட்ட சவுலுங்க முதல் ராஜா. இன்றைக்கு சரித்திரமே மாறி போச்சு. தேவனுடைய பராக்கிரமமான ஒரு ஊழியக்காரன், தேவனாலே முதன்முறை தெரிந்து கொள்ளப்பட்டது, இன்றைக்கு ஒரு அவமானத்தின் சின்னமாக அங்க இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உணர்வை கர்த்தர் கொடுத்தார், எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவனும் ஒரு துளி கூட என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய ஆதி நிலையை மறந்து போனான். இடத்துல காணப்பட்ட பிரச்சனை அதுதான். கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் மறுத்து போனான், எல்லாம் மறுத்துட்டான், ஆதி நிலையை மறந்து போனான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சுபாவத்திலே மரணம் இருந்தது. ஒரு நாளும் உணர்வை பற்றியே இல்லை அவனுக்கு. மாறுபாடான எண்ணங்கள், மறித்து போன எண்ணங்கள், இந்த சிந்தையினுடைய மாற்றங்கள், இதெல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, பார்வைகள் மங்கி போச்சு, ஆவிக்குரிய எண்ணங்கள் மங்கி போச்சு. எல்லாம் போனதுனால அவனுடைய முடிவு தகனித்தாங்க. அடக்கம் கூட பண்ண முடியல. அவன் எலும்ப கொண்டு போய் தகனிச்சு மிச்சம் கடந்த எலும்ப கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணாங்க. இந்த ஆயக்காரன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற, நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதாங்க. பாவ உணர்வு ஒரு விசுவாசிக்கு டெய்லி தினந்தோறும். இன்றைக்கு நான் என்ன பிறகு பாவம் பண்ணிக்கிறேன் யோசிங்க. இன்றைக்கு நான் செய்த பாவங்கள், என் கண்களினாலே செய்த பாவம், என் கைகளினாலே, என் கால்களினாலே, இருதயத்திலே, என் சிந்தையிலே நான் செய்த பாவங்கள் என்ன? கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஏதோ பாவமே செய்யாதது மாதிரி நம்ம துணிகரமா அமர்ந்திருக்கிறோம் பல நேரங்களில். ஆனா என்னிடத்துல இருக்கக்கூடிய பாவங்களை சற்று நான் என்னை பரிசோதிச்சா போதும், யாரையும் பரிசோதிக்க வேண்டாம். என்ன நானே தனிப்பட்ட ரீதியில என்னை பரிசோதித்தால் என்னிடத்துல இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நானே இன்னும் எவ்வளவு மாற்றப்பட வேண்டி இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார், நீ அந்த மனிதனை பார்க்காத, உன் கண்கள் இருக்கக்கூடியதானே அந்த எடுப்பாங்க. ஆனா பரிசு என்ன பண்ணா தெரியுமா? அந்த ஆயக்காரமான கிடையாது. உண்மைதான், அந்த ஆயக்கார மாதிரி கிடையாது, அது உண்மை. ஆயக்காரன் செய்த அந்த பாவத்தை நீ செய்யல உண்மை. ஆனா நீ ஒரு பாவம் செய்யல, உனக்குள்ள அந்த தவறு இருக்கிறது இல்ல, அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. தேவன் அதைத்தான் பார்க்கிறார். பரிசேயனே, நீ உபவாசம் பண்ணுவது மிக நல்லது, தசமாவும் செலுத்துவது மிக நல்லது, நீ போதிப்பது மிக நல்லது, நல்லது எல்லாமே. ஆனால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை இன்றைக்கு நீ சீர் செய்யாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறு. ஆனா ஆயக்காரன் பாவத்தோடு தான் வந்தான், பாவம் நுழைவேல வந்தான், உண்மைதான். ஆனால் தேவ சமூகத்தை குறிச்ச பயம் இருந்தது. இரண்டாவது பாவ உணர்வு இருந்தது. நம்பர் 3, மூன்றாவது அடுத்த வார்த்தை கவனிங்க, எப்படி போட்டிருக்குது? தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே. அவன் ஜெபம் எவ்வளவு நீளங்க, இது எத்தனை செகண்ட் எடுத்துட்டு நினைக்கிறேன் ஜெபம். அவன் ஜெபம் எங்க ஆரம்பிக்குது? ஆக்சுவலி ஜெபம் எங்க ஆரம்பிக்குது? பாவியாகிய என்மே. மொத்தம் எத்தனை வார்த்தை தான் இருக்குது? 4 வார்த்தை. தேவனே, பாவியாகிய என்மே, 4 வார்த்தை. வார்த்தை மொத்தமே 4 தான். இந்த ஜெபம் பண்ணுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிட்டு நினைக்கிறீங்க? செகண்ட்ஸ் கூட கிடையாது.
ஒரு செகண்ட் 2 செகண்ட் அவ்வளவுதான். ஆனா இந்த 2 செகண்டோ 3 செகண்ட் செய்த ஜெபம் தேவனுக்கு முன்னாடி நீதிமானாக அவனுக்கு அடிச்சு. ஏன் தெரியுமா? 3வது விஷயம் வேதம் சொல்றது, தன் மார்பிலே அடித்து கொண்டான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த சமூகம் பயமுள்ள சமூகம், நான் பாவமுடையவன். 3வது நான் என்ன செய்ய வேண்டும்? பகிரங்கமான மனம் திரும்புவதிலும் அறிக்கை இடுதலும் வேண்டும் என்று நினைத்தார். ஒரு விசுவாசி இதை ஒவ்வொரு நாளும் செய்வது மிக மிக நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே பகிரங்கமான மன்னிப்பு மிக நல்லது, அறிக்கை இடுதல் மிக நல்லது. தேவ சமூகத்திலே நீ கடைசியாக உங்களுடைய பாவங்களை அறிக்கை இட்டுட்டு ஆலயத்துக்கு வந்த நாள் என்று சொல்லுங்க. கடைசியா உங்க பாவங்களை செஞ்சிருப்பீங்க, சில பாவங்கள். ஆனா எனக்கு தெரியும் மவுண்ட் சபை பாவமே செய்ய மாட்டேங்குன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன், ஏதோ தப்பித்தோடு ஒண்ணு செஞ்சிருப்பீங்கல்ல. நீங்க நல்லா யோசிங்க, கடைசி என்னைக்கு இந்த நான் செஞ்ச பாவங்கள்லாம் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு என்னை கடைசி அறிக்கைட்டீங்க சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னிடத்துல பாவம் இல்லை என்று. நம்ம பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் செய்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய செயல்பாடுகள் அதுவே போதும், தேவன் நான் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை அவர் நினைத்து பார்க்க மாட்டார் என்று. ஆனா இந்த மனுஷனை கற்றுக் கொடுக்கிற பாடாதுதான். தேவாலயத்தில் வந்தாச்சு, பரிசேயன் அவருடைய வாயிலிருந்து ஒரு அறிக்கை கூட வரவே இல்லை. ஏன்னா அவன் தன்னை நீதிமானாக நினைச்சிட்டு இருக்கிறான். அதுவே பெரிய பாவம். தன்னை நீதிமானாவே நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆயக்காரன் அத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க, தன் மார்பில் அடிக்கிறாங்க. அடித்துக் கொண்டு யார் பார்த்தாலும் பரவாயில்ல, பகிரங்கமான மனம் திரும்புதல், எல்லாருக்கும் முன்பதாக தான் செய்த பாவத்தை பகிரங்கமா ஒப்புக்கொண்டான். அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு இந்த பேதருடைய வாழ்க்கையை தான் நினைப்பட்டு இந்த வார்த்தைகள். பேதரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிச்சிட்டாங்க. 3 முறை மறுதலிச்சாச்சு. அன்றே கூடயே இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், நாங்கள் சாகர வரைக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு ஆணித்தரமா வாழ்ந்த ஒரு மனுஷன் தான். ஆனா 3 முறை மறுதலித்த பிறகு லூக்கா 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன், இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி வாசிப்பீங்க, வாசிங்களேன். 22:61 பாருங்க. லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி போதும். 3 முறை பேதுரு மறுதலிச்ச பிறகு இந்த வார்த்தை நல்லா கவனிங்களேன். அங்க 3 முறை இவர் யாரும் தெரியாது, யாரும் தெரியாது, யாரும் தெரியாது சொல்லிட்டான். சபிக்க தொடங்கினான், யாரென்றே தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாராலும் கைவிடப்பட்டு இரவு முழுவதும் அடிகள் வாங்கிட்டு இப்ப ஏறக்குறைய மரிக்கிற தருவாயில் இருக்கிறார். இந்த மிக பிரியமா இருப்பேன் என்று சொன்ன பேதுரும் இப்ப சொல்லிட்டான், உண்மை தெரியவே தெரியாது, யாரும் தெரியாதுன்ட்டான். 3 முறை மறுதலித்த பிறகு இயேசு கிறிஸ்து சிம்பிளா ஒரு விஷயம் பண்றார். என்ன பண்ணா தெரியுமா? பேதுருவை பார்த்தார். இந்த வார்த்தை பார்த்தார் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. பார்வை பல நேரங்கள் நமக்கு பல பாடங்களை கத்துக் கொடுக்கும். பார்வை திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படி பண்ண அப்படின்னு கேட்கல, இப்படி துரோகம் பண்ணிட்டியே சொல்லவே இல்லை, இல்ல அவனை ஏதாவது திட்டினா ஒண்ணுமே இல்லை. அவர் ஜஸ்ட் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, திரும்பி பார்த்தார், அவ்வளவுதான். திரும்பி பார்த்தார். ஆனா அந்த திரும்பி பார்த்ததிலே பேதுரு புரிஞ்சுக்கிட்டார், இந்த பார்வை சாதாரண பார்வை கிடையாது. நம்ம பல நேரங்கள் நம்ம பார்க்கிற பார்வை வச்சே நம்ம கோபமா இருக்கிறோமா சந்தோஷமா இருக்கிறோமா எப்படி இருக்கும்னு நம்ம பார்வை சொல்லிடும். ஆனா இந்த பார்வை இயேசு கிறிஸ்துடைய பார்வை பேதுருக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இதே பார்வை முதலிலே பேதுருவை இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார்கள்? யோவான் 1:42 பாருங்களேன். யோவான் 1:42. கூட்டி கொண்டு வந்தான், போதும். இயேசு யாரை பார்த்தா தெரியுமா? பேதுருவை. முதல் பார்வை, முதலாக மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறதான பேதுருவை, என் ஊழியத்திற்கு வாப்பா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவரை மாற்றுவேன் என்று சொல்வதற்காக முதலில் எப்படி 3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பேதுருவை என் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த பார்வையிலே, எந்த ஒரே அந்த அன்பின் பார்வையோடு, அந்த கருணையின் பார்வையோடு, அந்த பரிசுத்தமான பார்வையோடு பார்த்தாரோ 3 வருஷம் ஆச்சு. பழகி பிடிச்சிருச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாத மறுதலிச்சுட்டான். மீண்டும் பார்த்த பொழுது ஒரு கோபத்தின் பார்வை அல்ல,
சுட்டரிக்கக்கூடிய பார்வை அல்ல. இந்த பேதுரு கொண்டு புரிஞ்சிச்சு, ஐயோ ஆண்டவரே, 3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னை எந்த அன்போடு பார்த்தீரோ அதே அழைப்பின் பார்வை, அதே அன்பின் பார்வை, இன்றைக்கும் பார்வை மாறாமல் அப்படியே பார்த்தார். பின்னாடி வசனம் சொல்லுது, பேதுருவோ என்ன செஞ்சா தெரியுமா? வணங்க செஞ்சாங்க. வார்த்தையை நோக்கி பார்க்க, கேட்டு பார்க்கலாம், ஐயோ இப்படி சொன்னாரு, அழுதாங்க. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அவ்வப்போது அழுக இருக்கணும். அது மனம் திரும்புகிற அழுக இருக்கணுங்க. தயவுசெய்து சொல்றேங்க, நம்ம பல பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வயதிலே மூத்தவா இருக்கும், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்தவா இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேனே, எந்த விசுவாசி தன் கண்களிலிருந்து அழுகை இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், பாவ அறிக்கை இல்லாமல் வாழ்கிறோமோ, என்னை நானே நான் கெடுத்துக் கொண்டிருக்கிறேன், என்னை குறித்து நானே தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு நீதிமான் இல்ல. அவ்வப்போது மனம் திரும்புதல் இருக்கட்டும். இந்த பேதுரு அன்றைக்கு மனங்கசந்து அழுதவன் தான். அதன் பின்புதான் ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டா, 4 சுவிசேஷர்களும் இந்த பேதுரு மறுதளித்ததை எழுதியிருக்கிறாங்க. எனக்கு எது ஆச்சரியம் கேட்டா, இந்த 4 சுவிசேஷம் எழுதும் பொழுது பேதுரு ஏறக்குறைய பிஷப், இவர் ஹை அத்தாரிட்டில இருக்கிறார். எனக்கு இவருடைய கரங்களை கர்த்தர் சாவியை கொடுத்திருக்கிறார். சபையை திறந்த அவன் தான். ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய பேதுருவை குறித்து 4 பேருக்கும் இந்த தைரியம் எப்படி வந்து எழுதுறதுக்கு? நான் சொல்றேனே, இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு, பரமேறி மேல போன பிறகு ஒரு 10 நாட்கள் இடையில இருக்கு. 40 நாள் இருந்தா போயிட்டார். 50 நாள் பெந்தைக்கோஸ்தே நாள், சபை தொடங்கப்படக்கூடிய நாள். இடையில 10 நாள் இருக்கு. இந்த 10 நாட்களும் சீஸ்தர்கள் பேசிட்டு இருந்திருப்பாங்க. யோவான் என்ன பண்றப்பா, இயேசு கிறிஸ்து அவங்க அம்மா கையில கொடுத்துருக்காங்க, நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன். யோவான் சொல்லியிருப்பாங்க. அந்திரேயா நீ என்னப்பா செய்யற? நான் இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு எங்க வேலைக்கு போக முடியல, வீட்டுலதான் இருக்கிறேன் சொல்லியிருப்பாங்க. இப்ப பேதுருடைய பேதுரு என்ன சொல்லிருக்க முடியும்? ஏன்னா பேதுருக்கு என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு தெரியும். இவங்க ஓடி போயிட்டாங்க, யாருக்கும் தெரியும். யோவான் தூரத்துல இருந்து பாக்குறாரு, அவ்வளவுதான். இந்த பேதுரு சொல்லியிருப்பாரு என்ன? பிரியமான சகோதரர்களே, நான் இயேசு கிறிஸ்துவை 3 முறை என்ன பண்ணிட்டேன்? வா, என்னடா சொல்ற? எல்லாரும் ஆச்சரியம். 3 முறை நீ மறுதலிச்சியா? நீதான் அப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்ன, காதை வெட்டின, கடலுக்குள்ள விழுந்த, அவர் செய்யற எல்லாத்தையும் செஞ்சு எவ்வளவு இருப்ப, எப்படி நான் மறுதலிச்சேன்? ஆனா இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவால நான் மறுபடியும் அவரோடு கூட உட்கார வைத்தேன். இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்ய திரும்ப வந்திருக்கிறேன். சகோதரர்களுக்கு முன்பதாக தான் செய்த குற்றங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தப்பிதங்களை ஒத்துக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? எல்லா சகோதரர்களுக்கு முன்பதாக, எல்லா சீசருக்கு முன்பதாக தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு, தன்னுடைய தோல்விகளை ஒத்துக்கொண்டு அவன் சொன்னவனுடைய விளைவு 50ஆம் நாள் பெந்தைக்கோஸ்தே நாளிலே சபை தொடங்கப்பட வேண்டும். யாரை முதலாவது பிரசங்கம் பண்ண வைக்க? பரலோகத்துல டிஸ்கஷன். முதலாவது பேர் யார் வரா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பேதுருவை கொடுங்கப்பா, பாவம் பிரசங்கம் பண்ணி. ஐயா நீ தோத்து போயிட்டான்ல, உங்களை மறுதளிச்சான்ல, கூட. அவன் மறுதளித்தது உண்மைதான், தோற்று போனது உண்மைதான், பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் மனதில்லைட்டான். இன்றைக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்தணும்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஏதாவது செய்ய நம்ம விரும்புறோம் அப்படின்னா, தேவன் என்னிடத்துல விரும்புவது என்னுடைய டேலண்ட கிடையாது, எனக்கு எவ்வளவு பேச தெரியும், எனக்கு எவ்வளவு பணம் இருக்குது, எனக்கு என்ன அதெல்லாம் பாக்குறது இல்லை. தேவ சமூகத்துக்கு கொண்டதாக உண்மையாய் மனம் திரும்பி அறிக்கையிடுகிற ஒரு விசுவாசியை கர்த்தர் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் பயன்படுத்த அவரால் முடியும். இந்த ஆயக்காரன் எனக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற 3வது பாடம் அதுதான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம். சகல மனிதர்களாலும் நீ ஒரு பாவி 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 என்று அவன் செய்த பாவத்தை சொல்லி காட்டிக் கொண்டே இருந்தார்கள். தேவாலயத்துக்கு வரும்பொழுது கூடி குறுகிதான் வந்தான். ஆனால் திரும்பி சொல்லும் பொழுது என் இயேசு சொல்றாரு, அந்த அவன் இல்லப்பா, இவன் நீதிமான். ஏன் தெரியுமா? அவனுக்கு இவனை விட என்னை குறித்த அறிவு இருக்கு, தேவ சமூகத்தை குறித்த பயம் உண்டு, பாவ உணர்வு உண்டு. 3வது பாவத்தை குறித்து பகிரங்கமான மனம் திரும்புவதும் அறிக்கையிடுதலும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கை அதெல்லாம் நல்லது. என் குற்றங்களையும் என் தோல்விகளையும் எனக்கு இருக்கக்கூடிய பாவங்களையும் அறிக்கையிடுவதிலே ஒரு தவறும் கிடையாது, மனம் திரும்புவதிலே ஒரு தவறும் கிடையாது. இது என்ன இருக்கு சொல்லுங்க? தேவ சமூகத்துல போய் என்னுடைய பகிரங்கமாய் மன்னிப்பதில் ஒண்ணுமே இல்லையே. தேவன் அதை விரும்புகிறார். இந்த ஆயக்காரன் மார்பிலை அடித்துக் கொண்டு என்மேல் கிருபையா இருப்பாங்க சொன்ன, அவ்வளவுதான், ஜெபம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்
தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் எப்படி சொல்றாரு? தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன். நான்காவது தாயக்காரனுக்கு காணப்பட்ட நான்காவது குணம் தாழ்மை. தாழ்மை. தேவராஜ்யம் என்பது இந்த தாழ்மையுள்ள ஜனங்களுக்கு மட்டும்தாங்க. இயேசு மலை பிரசங்கத்திலே முதலாவது ஆரம்பிக்கிறதை ஆரம்பிப்பாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ராஜ்யம் அவருடையது. தேவ ராஜ்யம் என்பது நமக்கு எத்தனை பேர் சேவை செய்கிறார்கள் என்பது அல்ல, நாம் எத்தனை பேருக்கு சேவை செய்கிறோம், அதுதான் முக்கியம். தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அதுதான். எனக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் அது அல்ல தேவராஜ்யம். நான் எத்தனை பேருக்கு வேலை செய்கிறேன், நான் எத்தனை பேருக்கு கீழாக அடிமைப்பட என்னை பாவித்துக் கொள்கிறேன், இதுதான் தேவ ராஜ்யத்தில் இருப்பதற்கு கூடிய முதலாவது அடிப்படை சத்தியம், தகுதி அதுதான். என்னை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறேன், எனக்கு இயேசு கிறிஸ்துவானவரே தன்னை அப்படிதான் தாழ்த்தினார். நான் ஆராதிக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவரே அப்படித்தான் தன்னை தாழ்த்தினார். என் மீது பொறுத்த அன்பின் நிமித்தமாக, என் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக விண்ணுலக மேன்மை விட்டவராய் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஏன் என்னை தாழ்த்தினார்? நம்ம பைபிள்ல படிக்கிறோம்ல, பிலிப்பியர்ல, என்னை அவரை விட மேன்மையா நினைச்சார், என்ன தேவை நினைச்சார், என்னை உயர்வா நினைச்சார். என்னை மேன்மையாகவும் உயர்வாகவும் தேவை என்று நினைச்சதுனாலதான் அவர் அங்க விட்டுட்டு கீழே வந்தார். என்னை மேன்மையா நினைக்கல அப்படின்னா எனக்கு அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை உயர்வாய் நினைக்கவே இல்லைன்னா அவர் பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிலிப்பியர் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். அவருக்கு என்ன சிந்தை இருந்துச்சு? தங்களை விட மற்றவர்களை மேன்மையா நினைக்கூடிய சிந்தை. என்னை விட மற்றவர்களை எப்பொழுதுமே மேன்மையா நினைத்து பாருங்களேன், அதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், மகிழ்ச்சி பெருசா. இந்த ஆயக்காரன் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். இவன் அல்ல, ஆயக்காரனே நீதிமான் சொல்வதற்கு 4 காரணம். தேவ சமூகத்தை குறித்த பயம், பாவ உணர்வு, பாவ அறிக்கை, தாழ்மை குணம். இந்த 4ம் இந்த மனிதனுக்கு இருந்ததுனாலே கர்த்தரை நீதிமானாக கருதினார். இன்றைக்கு நீங்க எப்படி வந்தீர்கள் என்று அல்ல, எப்படி வந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்ல, திரும்பி சொல்லும் பொழுது நீதிமான்களாக்கப்பட்ட நாம் இன்னும் நீதிமான்களாக்கப்பட்ட நிலையிலே திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யட்டும். கேட்ட வசனத்தின்படி வாழ கர்த்தர் உதவி சொல்லாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கொடுப்பாங்க. ஆமென். எங்களை கிருபையாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக எங்களோடு சோதரிகிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்துக் கொண்டு வந்தீர். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு அடியனும் கூட இணைந்து ஆராதிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவரே, அடியனுக்கு தந்ததான எங்கள் சாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் அருமையான பிள்ளைகளை நேசிக்கிறேன். உம்முடைய அன்பு என்றைக்கும் மாறாதது. உம்முடைய அன்பினாலே எங்களை மட்டுமாக இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிருக்கிறோம் அப்பா. ஆயக்காரனா பரிசை நினைத்து பார்க்கும் பொழுது சமுதாயத்தின் மத்தியிலே பரிசேர உயர்ந்தவர்கள், ஆயக்காரர்கள் தாழ்ந்தவர்கள். தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஆயக்காரர்கள் ஆண்டவரே, ஆயக்காரனாக அவன் நீதிமனாக்கப்பட்டான், இவனோ பாவி என்ற நிலையிலே திரும்பி சென்றான். எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை நாங்கள் மனிதர்களுக்கு முன்பதாகவோ சமுதாயத்துக்கு முன்பதாக அல்ல, தேவனுக்கு முன்பதாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ற ஒரு நிலையை நாங்கள் அறிந்து கொள்ள, எங்களை குறித்ததான ஒரு சிந்தையை நாங்கள் வைத்துக் கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. கேட்ட சத்தியங்கள் எங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்யட்டும். வரக்கூடிய காலங்களிலே வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலம். ஆகவே நாங்களும் கேட்ட வார்த்தையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதாவது சத்தியங்கள் இருக்கும் என்றால், உண்மைகள் இருக்கும் என்றால், அதை நாங்கள் அபியாசப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக மத்திய செய்யும் அப்பா. தேவாதி தேவன் வந்த ஒருவரின் பேர் பாராட்ட ஆசீர்வதிங்க. இன்றைக்கு கூட ஆண்டவரே பிறந்த நாளை காணக்கூடியதால் அருமையான சின்ன தம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் கர்த்தரால் சோதனை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை அதிகமே ஆசீர்வதிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் இருக்கிறதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான இந்த பிள்ளைகள் இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே அடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல, சபை நடக்கூடிய சகல ஊழியர்களுக்காக கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கலந்தாமே இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். சபையை ஆண்டவரை அதிகமான நிலையிலே ஆதிக்க நிலையை வளர்வதற்கு நீர் உதவி பாராட்ட முடியாத உதவி செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் தாமே திருச்சபைகளையும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே சமாதானத்தின் சந்தோஷத்தையும் ஒருமனப்பாட்டையும் ஐக்கியத்தையும் தரும்படியாக மனதில் வந்து செய்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் பிரிந்து சொல்கிறோம். பெரியாத நேசக்கரம் எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் மனதில் வந்து செய்கிறோம். ஒருவேளை வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவரோட சந்திக்க உதவி செய்ய, அதுவரை தேவனுடைய கருவின் சமாதானம் எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்பரும் கச்சருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பொருளுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகலமும் நலமாக